தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்னைக்கு பொறுப்பேற்று இருக்காங்க கூட, ஆனால் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ஜாய் பண்ற ஒரு முதலமைச்சரா இல்லை. எல்லாருக்குமே என்னன்னா ஒரு கவர்மெண்ட் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் போராட்டத்தை தான் அவர் சந்திச்சுட்டு இருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு தலைவர் 70 வயதை அடைகிற போது முதலமைச்சர் ஆகின்ற ஒரு வாய்ப்பை பெற்றார். அது வரைக்கும் 50 ஆண்டுகளுக்கு மேல வந்து அரசியல் வாழ்க்கையில பொது வாழ்க்கையில தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, நாளைக்கு நாங்க தான் ஆட்சிக்கு வரோம்னு சொல்றாங்க. ஆனா இந்த கட்சியை தொடங்கி இன்ஸ்பிரேஷன் உதயநிதி ஸ்டாலின் நம்ம தெரியலையே. இல்ல, அது நான் வரேன், நீங்க அதை தனியாவே கேளுங்க, அதை நான் சொல்றோம். அதாவது இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறவங்க நாளைக்கு நாங்க முதலமைச்சர்னு சொல்லக்கூடிய சூழல் தான் இருக்கு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சி தோற்றுவிக்கும் போது பேரறிஞர் அண்ணா சொன்னது என்னன்னா, களத்துக்கு வாங்க, போராடவும், சிறையை நிரப்புவோம் தான் சொல்லி கூப்பிட்டாரே தவிர நாளைக்கே வாங்க கோட்டைக்கு போகும்னு சொல்லவே இல்லை. அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு 75 ஆண்டு காலம் கடந்து கூட இன்றைக்கு வந்து கொள்கை பிடிப்போடு இருக்கு. ஒன்று, மக்களுக்கு வழங்குகிற நலத்திட்டங்களின் மூலமாக இந்த அரசு இன்றைக்கு நிரூபித்து நிலைநிறுத்தி நிற்குது. இரண்டாவது, மாநில உரிமைகளை போராடுவதில் வந்து வெற்றி பெற்று இன்றைக்கு வந்து அது களத்திலும் சரி, அரசியல் களத்திலும் சரி, அல்லது அரசியல் சாசன சட்டத்தின்படி நீதிமன்றங்களின் மூலமாகவும் சரி இன்றைக்கு வெற்றி பெற்று நிற்கிறோம். ரெண்டாவது, அரசியல் கோட்பாடுகளை கூட்டாட்சி தத்துவத்துக்கும் சரி, அது வந்து கூட்டணி தத்துவத்துக்கும் சரி இன்றைக்கு அந்த களத்தில் நின்று போராடுகிறது. இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கிறது. எனவே இந்த திராவிட மாடல் வருஷம்தான் 2026 இந்தியாவுக்கான வருஷனாகவும் அமையும்.